ஆடியோ செக்னா லுகாஸ்னா ஆடியோ செக்னா லுகாஸ்னா பின்னாடி போக முடியாதுமா மூஞ்சை மறைக்காம பிடிச்சாதான் என்ன சொல்லுங்க சொல்லுங்க கேள்வி கேட்டுறீங்களா அப்படியே இன்றைய சந்திப்பு வந்து மிக ஒரு சிறப்பான சந்திப்பு. மாற்று கட்சியிலிருந்து வந்து தவேகாவில இணைந்தவர்கள் எல்லாம் இன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருக்கும் நன்றி கூறி எங்களுக்கு சால்வை அணிவித்து தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு சந்தோஷமா ஒவ்வொருத்தர் கூடவும் டைம் எடுத்து அழகா பேசி எங்களை வரவேற்று அரவணைத்தது வந்து வேற எந்த கட்சியிலுமே இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு சிறப்பான வரவேற்பு எங்களை எல்லாம் அரவணைத்திருக்கிறார். நாங்கள் எல்லாம் அன்போடு அவரோடு பயணிக்க இருக்கிறோம். இதை விட நம்ம வேற என்ன வேணும் சொல்றது? ஏதாவது எத்தனையோ அரசியல்வாதிகளை பார்த்து இவர் அரசியல்வாதி மாதிரி இல்லை, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி வந்து அப்படியே பக்கத்தில் நின்று அன்பா தன்னுடைய நாங்கள் ஆதரவு கொடுத்ததுக்கெல்லாம் அன்பா அதுக்கு வந்து ஒரு நன்றி உணர்வோடு எங்களுக்கு சால்வையை போட்டு என்னங்க சினிமா துறையில வந்து ஒரு குடும்பத்தோட கட்டுப்பாட்டுல வந்து கடந்த ஆட்சி காலத்துல இந்த சினிமா துறை வந்து ஆரோக்கியமா செயல்படுறதுக்கு இந்த மாதிரி கோரிக்கை வச்சிருக்கீங்களா? ஏதாவது பண்ணிருக்காரா? பண்ணி கொடுத்துருக்காரு? அது திரையுலகம் சார்பில் வந்து நாங்கள் ஒரு கோரிக்கை வைப்போம். அது வந்து நான் தனிப்பட்ட முறையில் வைக்க முடியாது. ஏன்னா நான் வந்து சினிமா துறையை சேர்ந்தவனாக இருந்தாலும் நான் வந்து அரசியல்னு வந்துட்டா நான் பப்ளிக்கில் ஒருத்தன், அவ்வளோதான். நான் அரசியல்வாதி மாதிரி ஆகிட்டேன். பட்டு இந்த நீங்கள் சொன்ன மாதிரி போன இதில் வந்து சினிமா துறை ஒரே ஒரு குடும்பத்தின் வசம் மாட்டிக்கிட்டு இருந்ததாக நீங்களே கேட்குறீங்க. அது உண்மைதான். நீங்களே சொல்கிறதுனால இப்போ பத்திரிக்காரங்களே அது கேட்கும்போது அந்த எந்த அளவுக்கு உங்களையும் பாதிச்சிருக்குன்னு தெரியுது. அந்த சுதந்திரம் என்பது வந்து திரைத்துறைக்கு வேணும். அது திரைத்துறை வந்து சுதந்திரமாக இயங்கணும். ஒருத்தர் கண்ட்ரோல்லையே டிஸ்ட்ரிபியூஷனும் ஒருத்தர் கண்ட்ரோல்லையே தியேட்டர்களும் எல்லாம் இருந்தது, கடந்த காலத்தில் இருந்தது. அது வந்து இனிமேல் நிச்சயமாக இருக்காது. தலைவர் விஜய் அவர்கள் அதை வந்து அனுமதிக்கவே மாட்டார். தியேட்டர்கள் வந்து எல்லா படங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படங்கள்லாம் நல்லா ஓடுது. தியேட்டர்கள்லாம் சுதந்திரமாக மூச்சு விட ஆரம்பிச்சிருக்குன்றதே இதை காட்டுது. ஸோ இந்த முயற்சி நிச்சயமாக தவேகாவின் ஆட்சியில் புதிய புதிய விஷயங்கள், மக்களுக்கான விஷயங்கள் முன்னெடுத்து அற்புதமான ஒரு ஆட்சியை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் எல்லாம் உடனிருந்து நாங்கள் எங்களால் என்னென்ன உதவிகரமாக அவங்களுக்கு நம்ம கரம் கொடுத்து அதை வந்து நம்ம கொண்டாடுவோமோ அதை கொண்டு போவோம். நன்றி நன்றி கண்ணு. சாப்பிட்டீங்களா?